அந்த சராசரியை அடைக்கிறாங்க கருணை ஒண்ணுமே பண்ண முடியாது கடவுளை. அது அவரே பிச்சை எடுத்து ஆப்ஷன் இல்ல. கிருஷ்ண பகவானே அதான் கையேந்துறாரு. கருணை தான் சாவியே கருணை தான். வெறும் இப்ப தவம் பண்றோம் நீங்க, தவம் வெறும் பண்றவங்களுக்கு சக்தி பவர் தான் வருது இல்ல. தவம் பண்ணா பவர் வருது, ஆனா கருணை இல்ல. ஆனா பவர் மட்டும் வேலை செய்யுது. அப்ப நம்ம இறைவன் அடைய முடியும். தெரியல தெரியலன்னா இப்படி கேள்வி கேட்டா அதான் பதில் சொல்லுங்க. கருணை தான் முக்கியம். அது வந்து தாட்டா கருணை தான் தெரியும். கருணை தான். கருணை தான் முடியாது, ரொம்ப கஷ்டம். கருணை தான் அடிப்படையே. இறைவன் அடையிறதுக்கு கருணை தான். அப்ப இப்ப கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போய் எல்லாம் பூஜை பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. புதுவன் கருத்தியா அப்ப பூஜை பண்ணி எல்லாம் முடிஞ்சவனே வெளியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அங்கே என்ன சொல்றாரு, போய் வெளியில உள்ளவன கவனி, என்ன பண்ண போறா கருணை அங்க வரணும். வராம நீ பாட்டுக்கு பாட்டுக்கு போனா ஒண்ணுமே இல்லையா, போய் இன்னும் கிடைக்காது. அவருக்கு தோல அவர் பேச முடிஞ்சுச்சுன்னா சொல்லிடுவாரு, முதல்ல அங்க போய் பாரு, அப்புறம் செய்யலாம். கருணை வரலையே. ஒரு வீட்டுல ஒரு செடி நடுறோம், அந்த செடிக்கு தண்ணி இருக்கா, தண்ணி வாடுதா அப்படின்னு பாக்கணும். பாக்குறது அது வாடுத வளதான் சொல்லுங்க, வாடி போயிட்டு கண்டு வாட சொல்லி தண்ணியை ஊத்து நம்ம மனசு வரமாட்டேங்குது. அது ஏதோ இருக்கு, ஏதோ செடி கொடி ஏதோ ஒரு உயிர்னு பாக்குறான் தெரியல. ஆனா வந்து அவன் அதை உயிரா பாக்குறது இல்ல. பாக்கிறோம் சில நேரம் நினைக்கிறாரு, சில நேரங்கள்ல மறந்துடுது. மறந்துடுது. அது அதிக நேரம் ஞாபகம் வச்சுனாலும் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சுக்கோ கண்டிப்பா. கருணை எங்கேயோ வந்து பொங்கிடும்ல. ஆனா அப்படி கருணையோட இருந்த எதை பார்த்தாலும் அழுக வந்துட்டே இருக்குங்க. ஏன்னா எல்லாம் கஷ்டப்படுதேன்றப்போ நிம்மதியாவே இருக்க முடியுமா? வலி வேதனையா தானே இருக்கும் உள்ள. கரெக்டா தான் சொல்றேன், கரெக்டா தான் சொல்றது. அப்ப எப்படி நம்ம வேலையை பாக்குறது? நம்ம எல்லாத்தையும் உயிரா பார்க்க ஆரம்பிச்சோம்னா இங்க உயிர் எதுவும் சுலமா இல்ல. அது அதனோட தன்மையில பரிணாம வளர்ச்சியில கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. உண்மைதானே? அதனோட கஷ்டம் இருக்கு. இந்த உயிர் இப்படி இருக்கு, அந்த உயிர் அப்படி இருக்கு, அந்த உயிர் அப்படி இருக்கு, ஐயோ இந்த உயிர் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வேலை எப்ப பாக்குறோம்? அது வந்துட்டு தெரியுது, ரகசியம் எல்லாம் தெரியுது. எப்ப நம்ம வேலை எப்ப பாக்குறோம்? கடவுள் கரெக்டா அவர் நவத்திருவாருங்களா? நம்பலாமா அவங்கள? கடவுள் கடவுள் அப்ப நீ அழுகிற வேலையை மட்டும் பாரு, கடவுள் நகர்த்துறாரு. கண்டிப்பா 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 நகர்த்துறாரு. நாளையில இருந்து அழுக ஆரம்பிக்கலாம். அழுக கடவுள் பார்த்து பாருன்றீங்க. அழுது சட்டை நனைஞ்சுச்சுன்னா முடிஞ்சு இல்லைங்க. உருகி உருகி காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி மாணிக்க வாசலாம் உருகணும். உபதேசத்தை அசால்ட்டா உச்சகட்ட உபதேசம் இப்ப நீங்க பண்றதெல்லாம் இதை தாண்டி எதுவுமே இல்லை. இப்ப நீங்க நம்ம பேசுறத ஏதோ புரியுன்றக்கா பேசுறது, ஏதோ படம் கிடம் பேசு, ஏதோ வம்பு கிழந்து காமெடி பண்ணி நீங்க நேர நெத்தி எடுக்க நீங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான்டா கருணையை தாண்டி ஒண்ணும் இல்லடா, தாண்டா சாவி திறந்துக்க வச்சுக்கப்போ. கருணை நீ இருந்தா நீ இறைவனை தேட தேவை, இறைவன் உன்னை தேடி வந்தாங்க உடனே வந்துடுறாரு. அவருக்கு இடம் அட்ரஸ் அதெல்லாம் உடனே வந்துடுறாரு. எவ்வளவு பெரிய ஒரு வலிமை கருணை. இந்த சராசரத்தை ஆட்டி தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திடாத நிலை என கழித்த அற்புதம் தான் வளர்க்கிறாங்க. கருணையில தான் அடைஞ்சிருக்கிறார். ஏறாத நிலை விசை என்னை ஏற்றி விட்டது யாரெனில் தயவுங்கிறார். கருணை தானே சொல்றாரு. தவம் பண்ண கிடைச்சுன்னு சொல்ல முடியாது, கருணையால் பெற்றேன் தான் சொல்றாரு. தயவு 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 தயவுனால கருணைனால ஒண்ணுதானீங்க. பேசுங்க. முதல்ல வந்து அடிப்படையே வீட்டுல வரணும். வீட்டுல வரணும். இப்ப
தண்ணி சாப்பிட்டு இருக்காங்களா, ஒரு தண்ணி வைக்கலாம். ஒரு அம்மா ஏதோ சமைக்கிறாங்களா, கருணை அடிப்பாரு. அப்ப ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்களா, ஒரு கருணை. அப்புறம் வராங்களா, அவங்க உடம்பு முடியலையா, அங்க ஒரு சின்ன சின்ன அடிப்படையே வீட்டுல கருணை வரும். அதுதான் பிராக்டிஸ் பண்ற இடம் வீடுதான். அப்புறம் நண்பர்கள், அங்க அடுத்து நண்பர்கள், அப்புறம் சுத்தக்காரவங்களுக்கு கருணை. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் செடி கொடி, அப்ப மரங்கள். அப்ப அந்த வீட்லயே கருணை வந்துருச்சுன்னா அப்ப வெளியில நிறைய வர ஆரம்பிச்சிடும், வந்துடும். அடிப்படையே வீட்டுல வர வீட்டுல தெரிய மாட்டீங்க. கருணை வீட்லயே வரும். கருணை ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி, சின்னது செய்யும். அப்ப அந்த சின்னது செய்ய 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 பழகிடும். ஒவ்வொரு கருத்து அந்த பாத்தீங்களா என்ன செஞ்சது 2020 எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, டிக் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே அற்புதமான பொழுது. நீங்க அப்படின்னா எல்லாத்தையும் டிக் பண்ணி வச்சிருக்கீங்க. நாளைக்கு செஞ்சிருவோம், நாளைக்கு அதை விடக்கூடாது அப்படின்றதான் முடிச்சிருவான். நாளைக்கு நல்ல பொழுதாக்குவேன். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நினைச்சுவாயா, யாருக்காவது ஏதாவது கொடுக்க முடியாதா அப்படின்னு பாக்குறீங்க. நம்மளால என்ன கொடுக்க முடியும்? காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுமே, அந்த கொடுக்கிற இன்பம் இருக்கு பத்தியா. அலாதி போத காலையில நாளைக்கு ஏதாவது கொடுக்க முடியாதா யாருக்காவது? சின்னது, ஒரு நாசல் மாவோ, ஒரு ரொட்டி இதோ. அப்ப நாளைக்கு ராத்திரி பொழுது அற்புதமான பொழுதாக்கி நன்றி உணர்வு. சின்ன சின்ன விஷயத்துல பிடிச்சிட்டாங்கன்னா அப்ப விரியும், மனம் விரியும். மனசு விசாலமாக சின்ன ஒவ்வொரு நாளும் அப்ப செய்ய 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 இன்னும் ஒரு 10 பேருக்கு செய்ய மாட்டோமா? பொங்கலுக்கு வந்துருந்தாங்க சிங்கப்பூர்ல 2 பேரும் மோட்டர் போயிட்டு இருக்காங்க. அப்ப சாப்பாடு கொடுக்க முன்னுக்கு உள்ளவர் வந்து அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு தான் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம். பின்னாடி உள்ளவரை நினைக்கிறாராம், இன்னும் பெருசா இன்னைக்கு ஒரு 10 பேர் கொடுத்துரும், நாளைக்கு இன்னும் 100 பேர் கொடுக்கணும். அப்ப முன்னுக்கு உள்ளவரும் அவரும் அதே மாதிரிதான் நினைச்சு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு மோட்டர் பம்ப்செட் ஆயிடுச்சு. நடு ரோட்ல பம்ப்செட் ஆனோடனே அப்போ வேகமா போயிருக்காங்க. பம்ப்செட் ஆகி ஓரமா ஏதோ நிப்பாட்டிட்டாங்க, அப்படி இப்படி நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இவர் பின்னாடி உள்ள கேட்டுக்க, நீ என்ன நினைச்ச மோட்டர்ல போகும்போது அப்படி இன்னும் விரிவாகணும், இன்னும் நானும் விரிவாகணும் அப்படின்னு 2 பேரும் நினைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் நினைச்சிருக்காங்க இன்னும் விரிவாக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அவங்களை கடவுள் காப்பாத்திருக்காரு. அந்த எண்ணத்துக்காக 2 பேரும் ஹைவேல போயிட்டு இருக்காங்கயா. 2 பேரும் ஒரே எண்ணத்துல போயிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கொடுக்கணும், இன்னும் கூட கொடுக்கணும். இப்பேற்பட்ட கருணை மனசு விரிவடையுது. இல்லைன்னா புரியதுலயே இருக்குது. தனக்கு தான் குடும்பம் அதுலயே நின்றுது. இத்தனை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்படி யாருக்காவது கூப்பிட்டு நீங்க ஏதாவது மைக்க பிடிச்சி பேசுனீங்கன்னா தானே தெரியும். நீங்க உணர்ந்துட்டீங்க சரி, மத்தவங்க எப்படி உணர்வாங்க பேசினா தானே தெரியும். உணர்ந்தவங்க பூரா இப்படியே சைலண்டா இருந்தீங்கன்னா என்ன பண்றது? என்னை மட்டும் கோர் தொட்டு வெளியே பாக்குறீங்க, ஊருக்கா மைய பிடிச்சி கருத்து தெரியாது. நீங்க எல்லாம் பேசணும்ல, அப்புறம் நீங்க எல்லாம் பேசினா தானே அப்ப தெரியும். இல்ல உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு, எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காரு. சரியாயிருங்க, சரியா கடவுள் எல்லா காயும் கரெக்டா நோக்குவா. கடவுள் கரெக்டா நோக்குவா. ஒவ்வொரு காயும் கரெக்டா நோக்குவா. தண்ணி குடிச்சிட்டே தண்ணி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோமோ? இல்ல அற்புதமான பொழுது. இன்னைக்கு பொழுது அற்புதமான பொழுது. அற்புதம் வந்ததே பெரிய புண்ணியம். ஏக்கம் ஓடும் அங்கங்க ஓடி பிரேம் ராவ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தேடுறது.
தேட அது கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு. ஏக்கம் ஏக்கம் கண்டிப்பா இயேசுநாதர் சொல்றாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஏக்கம் எதுக்கு ஏங்குறோம்? இறைவனுக்கு ஏங்குறோம். இறைவனுக்கு ஏக்கம். ஏக்கம் கருணையில தான் வந்து ஒரு கருணை தான். கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுலயே அந்த கருணை கொஞ்சம் கொஞ்சமாவே வரணும். அப்ப வர 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 நாலு படம் பெரிய பெருசாயிடுச்சு. மனம் விசாலமாயிட்டே போச்சுன்னா அப்புறம் ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். மாதிரி அதுவும் பூமியில் நிறைய பேர் இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு மேல இருந்து சிறப்பா இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு மேல இருந்து தெளிவு போயிட்டு இன்னும் உயர்ந்த நிலையில எல்லாருமே பூமியில அப்படி ஞானம் கருணை உணர்வோட இருந்தா எப்படி இருக்கும்? வேகப்பா என்னோட ஆசை அப்படியே சொல்லுங்க. அற்புதமாயிருக்கா பூமி? கருணை ஒரு உலகத்தை நினைச்சு பாக்குறீங்க வேற மாதிரி அற்புதமா இருக்கும். பூமியே சொர்க்கமா சொர்க்கமா இருக்கு. தனியா சொல்றது தேடி போச்சு. அவரு கீழே இறங்கி நமக்கு மேல இப்படி முடிஞ்சு வேற இறங்கி வர இறங்கி அவனையா இத்தனை பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இறங்கி அப்படி ஒரு நாள் வருமா இல்லையா? கடவுள் கடவுள் முயன்றளவு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இப்ப நீங்க செய்யறதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் விதைக்கிறீங்கல்ல, செடி நடுற மாதிரி விதைச்சு வளர்ந்து வந்து நிச்சயம் வளர்ந்து வைக்கும். வீணா பாதையா? வீணா ஒரு காலம் வீணா எங்கேயாவது படம் அவனுக்கு ஆமா பொறி மாதிரி திருப்தியா இருக்கிறதெல்லாம் கேட்கும். என்னையாவது வளர்ந்து வரும், நிச்சயம் வாழ்ந்துடும். வீணா பாதையா? விதைக்கிறது போல வீணா நிச்சயம். கடவுள் இருப்பதை கடுகாமல் வரும். பயங்கரமான ஒரு நிமிஷத்துல தோற்று முடிச்சிருக்கு. பயங்கரமான வித்தியாசம். உச்சமானது அதை கண்ட்ரோல் பண்ண ஒரே வழி கருணை தான். அதுதான் ஜெயிச்சிடலாம். அதுதான் அழிக்க முடியும். கருணை தான். தர்மம் ஒண்ணுதான் கர்மாவே அழிக்க முடியும். தர்மம் தான் பழைய கர்மாவே அழிக்க முடியும். மனம் பயங்கரமானதுயா. நெஞ்சினில் நெஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானம். என்ன நினைக்கிறா? ஒரு வினாடியில கவுத்து விட்டு கை தட்டும். நண்பர் சொல்லுவாரு, கவுத்து விட்டேன் ஏது போவோம் கடைக்கு, இதுதான் சாப்பிடணும்னு போவோம். அப்படியே அலைப்பாயுது முடிச்சுட்டு போட்டு பயங்கரமான ஆதியா. என்னத்த வருடுறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. பயங்கரமான ஆதியா. எதையாவது கண்டு குளிர்ச்சியா கால் குளிர்ச்சியா காமிச்சுக்கிட்டு போயிடுது. தள்ளி விட்டு அப்புறம் வேடிக்கை பார்க்கணும். சிரிக்குது, கை கொட்டி சிரிக்குது. அதெல்லாம் மலாயில வந்து அதுக்கு வந்து நம்மகிட்ட ரெண்டு இருக்குல்ல, கடவுள் மாதிரி மிருகம் மாதிரி கலந்து செய்த கலவை. பயங்கரமான ஆள் இருக்காங்க. அதுக்குள்ள பேச 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 பேசதான் உன்னை அறிந்தா தன்னை அறியணுமே. அப்ப அந்த ஆன்மா கிட்ட பேசணும் கொஞ்சமாவது. பேச 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 கொஞ்சமாவது அவங்க பேசதான் அந்த ஆன்மாவை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. முடிஞ்சு ஆன்மாவை கொஞ்சமாவது அவங்க பார்க்கணும். இருக்குனாலும் தெரியணும். ஆனா இருக்குனாலும் தெரியும். இப்ப பாரு, யார் நம்ம நடக்கிறோம் போறோம், யாரு எல்லாம் மூவ் பண்ணுறோம், எல்லாம் அதுதானே அதுவா இயங்குது. அதுவா தானே இயங்குது. அறிவு வருது. அது அந்த ஆன்மா விழுந்துச்சுன்னா போச்சா? அப்ப அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. அது ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இறைவனோட இதெல்லாம் எப்படியாவது எல்லாரும் கல்வி அறிவியா எவ்வளவு பெரிய உபதேசத்தை கடவுள் சிறப்பா பண்ணி ஆகணும். கடவுள் அம்மா வந்து
பூமிக்கு வராது பராசக்தி வந்துருங்க ஒரு நாளைக்கு கடவுள் வந்திருக்காரு வந்துருங்கன்னு நம்மளால முடிந்தது சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நான் மோட்டர் பைக்ல நீங்க கண்டிப்பா கூட்டு போகணும். கண்டிப்பா எங்க கூட்டு போறீங்க? ஆடும்போது பதில் எப்படி முடியுமா? யாரும் பாடா இங்க வேணாலும் கூட்டு போவான். உங்க கூட இருந்தா எனக்கு என்ன, நான் பாட்டு ஜாலியா உட்காந்து வருவேன். கருணை இருக்கானே தெரியல, நம்ம கிட்ட இருக்கிறது கருணையானே தெரியல. முதல்ல நம்ம ஊருக்கே கருணையாருன்றோம், நம்ம கிட்ட கருணைதான் இருக்கான்றது டவுட்டா இருக்குது. அப்பமா கடுப்பா இருக்குது, டென்ஷன் ஆயிடும். அப்படி பேசாம அமைதியா போய் படுத்துங்க. சரி ஓகே அப்படி மறுபடியும் ஞாபகம் நமக்கு 10 நேரம் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஃபார்முலா அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுது, சோகம் ஆயிடுது, தோற்று போயிடுது. மறுபடியும் ரீசார்ஜ் தூங்கி சொன்னா சரியா அப்படிதான். உங்களுக்கு அப்படி ஆகுதா? அப்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அப்படி ஆகுதுன்னா சந்தோஷமா இருக்கு. போராடிதான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கருணை வந்தா மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. வலி அவ்வளவு வலியா இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த வலியை அனுபவிச்சாதான் அந்த கர்மா கழியுது. சின்னங்க கிடைக்காது, சீக்கிரம் அந்த கிடைக்காது. ஏன் பிரபஞ்சத்தோட இது பொக்கிஷன் சின்னாங்க கிடைக்கும். சின்னாங்க கிடைக்க அவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது. வேல்யூ தெரியாது. எல்லாரும் போராடிதானே அவங்க இருக்காங்க. யாருக்கு சின்னாங்க கிடைச்சிருக்கு சொல்லுங்க. வாய்ப்பு அவங்க கிடைக்கிறதா முன்ஜென்மத்தை போராடி இருப்பான். சின்ன வயசுலயே அவங்க கிடைச்சது சரியா ஜென்மத்துல செய்த வேலைகளை உபாதியை போட்டது இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு அதுலயே சந்தேகம். ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் அங்கதான் சூரியன் ஒண்ணுதான். ஒரே ரொம்ப ஒரு பிரேமம் வச்சுக்கிட்டு பேர் மட்டும் மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க. அதே மாதிரி மதம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மதம் தான் பெருசுனா இறைவன் அடைய முடியாது. அது சொல்லக்கூடாது. வராது. அப்படி அவங்க சொல்றவங்க இருந்துச்சுன்னா இறைவன் அடைய முடியாது. பொய் என் மதம் சரின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. முடியாது, இறைவன் அடைய முடியாது. அப்ப எப்படி சொல்லணும்? எல்லா மதமும் நேசிக்க கத்து கொடுக்கணும். எல்லா மதத்தையும் நேசிக்க போறோம், பள்ளிவாசல் போறோம், சலாம் அலைக்கும் சொல்லி போகணும். சொல்லணும், மதிக்கணும். அவங்களோட பிறர் மதத்தையே மதிக்கணும். அவன்தான் தெய்வம், இறைவன் எல்லாத்தையும் ஒன்னாதான். இல்லைன்னா முடியாது. இந்த கருணை அடிபட்டு போயிடும், முடியாது, வராது. கருணை வந்துச்சுன்னா இதெல்லாம் பார்க்காது, எதுவுமே பார்க்காது, எல்லாத்தையும் பார்க்காது, இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. மதமே பார்க்காது, கருணை வந்துச்சு. மதம் ஓதுறது தப்பாதான் ஒரு காலம் முடியாது, காலம் முடியாது. மதம் பேசக்கூடாதுயா. ஏன் முடியாது? என் மதம் பாவையாமா தப்பா குறைச்சிக்கிட்டு
ஒரு விவசாயம் தென்கிட்ட விவசாயம் தீர்ப்படைத்த நிர்வாகம் உலக மக்கள் உலகளில் நீரோட்டம் போட்டு அவர்கள் இந்த வாழ்க்கை நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் வினாடிக்கு வினாடி எல்லோருடைய ஆரோக்கியத்திலும் எல்லோருடைய பொருளாதாரத்திலும் மற்றும் எல்லாருடைய லட்சியங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். லோகாம் சமஸ்தாம் சுகீனோ பவந்து அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. மகிழ்ச்சியா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். உச்சிப்பிங்க நீ உபதேசம் சத்சங்கம் சிறப்பு அருமையான பொழுது நீ நிம்மதியா போய் தூங்க சரி. அந்த வார்த்தையை அந்த கடையில உள்ளவங்களையும் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறேன். வேலை செய்யற உட்காந்து எல்லாருக்கிட்டுமே வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து அங்க வந்து கசிப்பு தன்மையோட செய்யக்கூடாது. சந்தோஷமா செய்யணும். மகிழ்ச்சியோடு செய்யணும். செய்வர் வேட்டாங்களா சந்தோஷமா வேட்டாங்க. ஒருத்தர் இந்த அப்ப இந்த வேலை முடிச்சா அடுத்து சேவை தேவையா குற்றப்படுத்தி இப்போ சலிக்காத மனம் எது செஞ்சாலும் அவங்க வந்து சலிப்பு தன்மையோட செய்யக்கூடாது. அவங்க விட்டு அதை கரெக்டா பேசுறது. ஏன்னா அது கொஞ்சம் உணவு சாப்பாடு. அப்போ ஏதாவது நாமத்தை வந்து இப்ப வரவங்க சாப்பிடுறவங்க ஏதாவது விட்டுட்டீங்கன்னா ஒரு நாமத்தை விட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நாமம் ஓம் நம சிவாயம். அப்ப எடுத்துக்க கழுவு எடுத்து போனாங்களா ஏதாவது ஒரு நாமம். கிண்ட போதும் ஏதாவது ஒரு நாமம். ஓடதான் செய்யும் மனம். எங்க ஓடனாலும் திருப்பி அதை கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து அது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பண்ணிருக்கேன். முக்கியமா வரவும் கூட அதை சாப்பிட அதெல்லாம் நெருங்கத்துக்கு நிச்சயம் நடக்காது. உணவு வந்து எப்படி பரிமாறாங்களோ மனசு அப்படிதான் வேலை செய்யும். நிச்சயம் ஆகுது. ஏன்னா அது வந்து என்னன்னா எண்ணம். இந்த எண்ணம் போய் அது பதியுதுல பதியுது. இப்போ வந்து நல்ல எண்ணத்தோட கொடுத்தாங்கன்னா ஏதாவது நமச்சிவாய் அப்படின்னு சொல்லி மனசாக கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அமிர்தம் மாதிரி. இப்ப அவங்க வேலை செய்யறவங்க கூட ஏதாவது ஒரு நாமம் இல்ல அப்படி நாம என்னுடைய சந்தோஷமா செய்யுங்க. மகிழ்ச்சியா செய்யுங்க. அது வராது. நாமம் கொடுக்கணும். இடத்தையே அவங்க எல்லாரையும் சரி பண்ணுங்க. சிறப்பா பண்ணுங்க.